காவல்துறை அதிகாரிகளே, வியாபார பெருமக்களே, விவசாய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் பணிவன்பான எனது நன்றி கலந்த வணக்கத்தை நான் சார்ந்திருக்கிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களின் சார்பிலும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டம் ஊராட்சி கிராம பகுதிகளிலே இருக்கிற அன்றாடம் காட்சியாக இருக்கிற மக்களின் வாழ்க்கை வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக 100 நாள் வேலையை 125 நாட்களாக நம்முடைய பெருமை மிகுந்த மோடி அவர்களின் அரசு உயர்த்தியது. அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்கிறது ஸ்டாலினுடைய அரசாங்கத்திற்கு. இன்னைக்கு காலையில எழுந்தவுடனே எல்லா தாய்மார்கள் யாரெல்லாம் 1000 ரூபாய் வாங்குகிறார்களோ அந்த தாய்மார்களுக்கெல்லாம் 5000 ரூபாய் விடிந்தும் விடியாமல் இந்த விடியா ஆட்சி இன்றைக்கு அவங்க பேங்க் வங்கி கணக்குல ஏத்தி விட்டுருக்காங்க. நான் கார்ல வரும்போதுதான் இந்த செய்தியை கேள்விப்பட்டேன். தேர்தலுக்கு இன்னும் ஒரு 60 நாட்கள் தான் இருக்கிறது. அதுவும் தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருச்சுன்னா ஒரு 4 பேர் சேர்ந்து டீ குடிக்க பேக்கரியில நின்னாவே அதுக்கு ஒரு வழக்கு போடுவாங்க. அளவுக்கு அதிகமா அரசியல் பேசக்கூடாது, அனுமதி இல்லாம கூட்டம் கூட்டக்கூடாது, பொறுப்பு இல்லாம கண்ட இடத்துல செவுத்துல சின்னத்தை எழுதக்கூடாது, வீட்டுக்காரருடைய அனுமதி இல்லாம தேர்தல் விளம்பரம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் 5-6 தான் நான் சொல்லியிருக்கேன். 1600 கண்டிஷன்ஸ் இருக்கு தேர்தல் கமிஷன்ல. இந்த 1500 கண்டிஷன்ஸையும் படிச்சிருக்காது திமுக அரசு. ஆனா அவசரமா ஒரு பெண்களுக்கு 5000 ரூபாயை இன்னைக்கு காலையில நீங்க அனுப்பி இருக்கீங்கன்னா, எனக்கு முன்னால பேசிய தம்பி திருப்பதி அழகா சொன்னார், நீ 5000 அனுப்புனா போதும் ஐயா, மீதி இருக்கிற 23000த்தையும் நீ கடன் பாக்கி இல்லாம எனக்கு அனுப்பி வச்சிட்டீனா உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவு இந்த தேர்தலோட அருந்து போகும்னு எல்லா தாய்மார்களும் கேட்கிறாங்க. 23000 பாக்கியையும் கொடுத்துரு. ஏன் கடனாளியா வீட்டுக்கு போற? கடன் அன்பை முறிக்கும். ஏற்கனவே உங்க ஆட்சியினுடைய அட்டகாசத்தினால அன்பு முறிஞ்சே போச்சு தமிழ்நாட்டுல. சட்ட ஒழுங்கு சந்தி இல்ல, சந்திக்கு சந்தி சிரிக்குது. தாய்மார்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. தலைவிரித்து ஆடுகிற போதைப் பொருள் நடமாட்டம். திமுகவில் இருக்கிற ஆட்சியாளர்களுடைய அத்துமீறிய அதிகார போக்கு. இதெல்லாம் தட்டி கேட்க ஆள் இல்லை. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எங்களுக்கு எதிரிகளே கிடையாது என்ற ஆணவத்தோடு இருமாப்போடு பேசி வந்த மு.க. ஸ்டாலினுக்கும் சின்னவர் என்று அழைக்கப்படுகிற உதயநிதிக்கும் சரியான பாடத்தை இந்த தேர்தலிலே புகட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு கட்சிகளிலே இருந்த நாங்கள், கொள்கை ஒன்றாக இருந்தாலும் சின்னஞ்சிறு கருத்து வேறுபாடுகளால் சற்று விலகி இருந்த நாங்கள் இன்றைக்கு ஒரே மேடையிலே இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம். எங்கள் அண்ணன் டிடிவி தினகரன் சொன்னது போல நடந்த நிகழ்வுகளை எல்லாம் மறந்து அல்ல, தவிர்த்தும் அல்ல, அடையோடு அதை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு தாய் பிள்ளைகள், புரட்சி தலைவி அம்மாவின் வழிவந்தவர்கள், அம்மாவின் ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் மலர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் எங்களுக்கு இருக்கிற மன கஷ்டத்தை எல்லாம் மறந்து விட்டோம். ஒரேடியாக ஒதுக்கி இன்றைக்கு நாங்கள் ஓரணியிலே இருக்கிறோம். ஒரு 60 நாட்களுக்கு முன்பு வரை எல்லா மீடியாக்களும் பேசியது, எல்லா வலைதளங்களும் வசைபாடியது, அதிமுகவில் கூட்டணி இல்லை, கூட்டணி கட்சிகள் இல்லை, யாரும் வரவில்லை என்று. இதோ தேர்தல் நெருங்குகிற நேரம் அல்ல, 1 மாதத்திற்கு முன்பாகவே மதுராந்தகத்திற்கு வந்த பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, பாரிவேந்தர் தலைமையில் இறங்குகிற ஐஜேகே, அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களின் இயக்கம், இப்படி விவசாய சங்கம்,
ஏசி சண்முகம் அவர்களின் புதிய நீதி கட்சி, இப்படி 10-12 கட்சிகள் அல்ல, இன்னும் ஒரு 15 நாளில் இன்னும் பல கட்சிகள் கூட்டணிக்கு வர இருக்கிறது. இப்போது சொல்லுங்கள், ஸ்டாலினை பார்த்து கேட்கிறேன், இப்போது சொல்லுங்கள், கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை உங்களுக்கு எதிரி இல்லை. எங்கெல்லாம் உங்கள் கண் திரும்புகிறதோ அங்கெல்லாம் உங்கள் ஆட்சிக்கு சாவு மணி அடிக்க வெறி கொண்டு நிற்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. பெண்களுக்கு தேவை என்ன? பாதுகாப்பு. அதை கொடுத்தீங்களா? 8 வயசு பிள்ளைக்கும் பாதுகாப்பு இல்ல, 80 வயசு பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்ல. சரக்கையும் போட்டுட்டு கஞ்சாவையும் போட்டான்னா எதிரில் வர்ற எல்லாருமே இவங்களுக்கு நயன்தாரா மாதிரியே தெரியும் போல. அவ்வளவு போதை தலைக்கேறி நிக்குது. எல்லா பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலையும் போதை வஸ்து விற்பனை. சின்ன சின்ன பள்ளிக்கூட பெண்கள் பசங்க எல்லாரும் அந்த குக்காவை வாங்கி வாயில அடக்கிட்டு கிளாஸ் ரூமுக்கு போறாங்க. ஆசிரியர்கள் எல்லாம் கதறுகிறார்கள். அங்கன்வாடி ஊழியர்கள் ஒரு புறத்திலே போராட்டம். இதோ நேத்திக்கு நீங்க நியூஸ் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். HRNC கோயிலுக்கு சொந்தமான ஒரு இடத்தை ஒரு பிரைவேட் கன்ஸ்ட்ரக்ஷன் 2600 வீடுகள் பிளாட் அடுக்குமாடி கூட்டி யார் அனுமதி கொடுத்தது? நீங்கள் அன்றாடம் செய்திகளை படித்தால் இந்த நாட்டிலே நாம் வாழ்வதே தண்டனை தான் நினைக்கணும். ஒரே ஒரு குடும்பம் உழைக்க வேண்டும் என்பதற்காக, ஒரே ஒரு குடும்பம் மக்களுக்கு உழைக்க அல்ல, தங்களுக்காக உழைத்து தங்களுடைய குடும்பத்தை மேம்படுத்த வேண்டும், ஆயிரக்கணக்கான கோடிகளை குவித்து வைக்க வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் வயிற்றிலே அடிப்பது எந்த விதத்திலே நியாயம்? எங்கே பார்த்தாலும் கொலை நடக்குது. கோயம்புத்தூர்ல, ஏன் நம்ம திருப்பூர் பெருமா கோயில் தேர்ல ஒரு போதையில ஒருவன் கத்தியை தூக்கி கொண்டு ஒரு காவல்துறை அதிகாரியை நோக்கி ஓடுகிறான். குத்துவதற்கு பயந்து தெரித்து ஓடுகிறது காவல்துறை. இப்படி எவ்வளவோ விஷயம். இன்னும் நாட்கள் இருக்கிறது, இன்னும் பேசுவதற்கு மேடைகள் இருக்கிறது, இன்னும் மக்களை சந்திக்க நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம். ஆனால் இந்த மேடை, இந்த கூட்டம் எதற்காக போடப்பட்டது என்பதை மட்டும் சொல்லலாம். எனக்கு பின்னாலும் நிறைய பேர் பேச காத்திருக்கிறார்கள். நீங்களும் வெயிலிலே நிற்கிறீர்கள். பார்ப்பதற்கு எங்களுக்கும் மனதுக்கு சற்று சங்கடமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் இந்த கஷ்டத்தை அனுபவித்தால்தான் கஷ்டமில்லாத ஆட்சியை அடுத்து நாம் கொண்டு வர முடியும். உள்ளது உள்ளபடி, உண்மையின் குரலாய், நிகழ்வுகளின் ஒளியாய், டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்.